வேலை பண்ணலாம். நீ ஏன் மீன் வெட்டினா உங்களால் காசு பண்ணுவாங்க? வண்டிக்காரங்க இருக்கிற மாதிரி மீன் வெட்டுறவங்க இழுத்து வாங்க அவன் கணக்குல கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏமா உனக்கு மீன் விற்கிற இறா வாங்கி போற மீன் வாங்கி போற உனக்கு மீன் வெட்டுறது தான் என்னோட வேலையே. நீ மீன் வெட்டுற காசு கொடுக்கணுமா இல்லையா? என் காசுல உங்களுக்கு மீன் வாங்க இதுவா என்ன சொல்லுவேன்? எப்பயுமே நான் ஏன் நீ இருக்குது வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி கூலி கொடுத்தா நாங்கள் ஏன் வாயை மூடிட்டு கம்முன்னு மீன் வெட்ட போறேன்? என்னம்மா கம்மியாக கொடுக்குறேன்னு கேட்டா வண்டிக்காரன் மட்டும் தான் இருக்குதுன்றா என்ன அர்த்தம்? மீன் மட்டும் இங்கே என்ன ஆகுது? அது நேத்து அதான் நேற்று தான் சொல்றேன். நேற்று கிழமை தான் பேசிக்கிறீங்க நீங்க இப்போ. அம்மா ரெடி ஆயிடுச்சு அவன் நான் தான் வெட்டுவேன். இல்லை நான் தான் வெட்டுவேன். நான் தலையே சொல்றேன் தனியா அவசரப்படுறீங்க. வாண்டடா உணர்ந்து தலையை உணர்ந்து கடமை கிட்ட என்ன பண்ணுவாங்க? ஐயா தம்பி உன்னதான் சொல்ற பரந்தாமன் ஆளை ஊத்துனோம். சாட்டர்டே மட்டும் ஆளை ஊத்தாங்க. அதுல ரெண்டு எடு போதும். இன்னைக்கு விளையாடுது எல்லாத்துக்கும் விளையாடுது. ஆனா மீன் வெட்டுறவங்க வந்தா மட்டும் வலைய பஞ்சாயத்து பறிச்சு வச்சுக்கிறீங்க. அங்க வந்தா வேலை குறையுது. வேலை எங்ககிட்ட மட்டும் தான் விலை குறையுது. எங்க அப்பா காலத்துல இருந்து மீன் வெட்டாங்க அவங்க. இன்னமும் அந்த டெக்னாலஜி வளரவே இல்லை இவங்க மட்டும். நான் வந்து 35 வருஷம் ஆகுது. அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ மீன் வைக்கிறா? ஏத்திருக்குதான் எனக்கு அப்புறம் யார் விட்டுவாங்கன்றது அப்புறம் பேசு. அவங்க நிக்கிறாங்கப்பா கஸ்டமரு. என்ன 2 குடுவா ஓட்டி கொடுமா உங்களுக்கு? ஒரு குடுவா ஓட்டி கொடுத்துறேன். உள்ள கொடுக்குறல அந்த மீனை ஓயிட்டுறேன். ஓயிட்டு நீ மட்டும் கொடுத்த ஒண்டியா வாங்கி போற. நீ கேட்கும் போது தான் எல்லாரும் கேட்பாங்க. ரெண்டு 3 அவங்க தலையை பார்த்து இது பண்ணாங்க. அவங்க தலையை நடுவில் தர்றாங்க. ஓ நம்ம எல்லா மீன் வெட்டுறல எல்லா மீன் வெட்டும் போது கத்தி வந்து இவங்கிட்ட தான் இருக்கும் உள்ள. இந்த திருக்க வெட்டும் போது தான் கத்தி அவங்ககிட்ட போகும். என்ன காரணம்னா நீட்டா இருக்குல்ல, நீட்டா போடணும். அங்க இருந்தா வெட்டிட்டு வரணும். ஏற்கனவே அவங்க கையில 4 விரல்ல வெட்டி வாங்கிருக்காங்க. யாரு வாங்கி அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. அப்ப கூட பயன்றது முன்னாடி அப்படி வரும். ஆமாங்க எல்லாம் வாங்குவாங்க. அதிகமா அவங்க ஊர்ல அதிகமா இதுதான் போவோம். ஒரே நேரத்துல 7-8 பேர் வருவாங்க. எந்த ஊர்? ஆமா பர்மாநகர், காலங்குப்பம் பர்மாநகர். காலங்குப்பம் எங்கே இருந்தா? பர்மாநகர் எந்த சந்தில இருக்கீங்க? எந்த தெரு? பர்மாநகர் முதல் தெருவிலே மார்க்கெட்டு. ஒரு நேரத்துல முருகெல்லாம் மாவா பாது கேட்டு அவன் சிவகுமார் இவங்க கடையில் கொண்டு போய் மார்க்கெட்டில் மீன் வெட்டுற கடை கூட்டம். இவங்க மார்க்கெட்டுக்கு ஆனா உங்க கையில் மீன் வெட்டவே மாட்டேறாங்க அவங்க ஊர்ல.
இந்த பையனை தச்சு போடுறது. கால் வலிக்கிறா. அண்ணா அப்படியே மொபைல் போய் போடலாமா? இதுவா, இதுக்கு பேர் வந்து சடா பவால். அண்ணா வஞ்சிரம் வாங்கணும் தெரியாமலே வாங்கி வந்துடுறாங்க. முதல்ல மீன் என்ன கண்டிஷன் போகணும்ல வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இதே ரேட்டு வாங்கல. இந்த கல்லு வந்து தாராளமா அண்ணா மீன் சாப்பிடுற மாதிரி இருந்தாலே போதும். இப்போ அந்த மீனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். 3 கிலோ இருக்கும், 3000 ரூபா கொடுக்கணும். மீன் கல்லா இருந்தா மீன் ஊதி போயிதுன்னு அர்த்தம். முதல்ல மீனை வெட்டுவான். வெட்டி கொடுத்தாங்கன்னா மீன் வெட்டு போன மீன் வாங்கி வெட்டி வயல போடணும், வாங்கி போங்க. வெட்டு போன மீனா ஏன்னா இப்போ நான் நல்லா எல்லாம் திருப்பி சமைச்சிருவேன், அவங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்க. புரியுதா? செக் பண்ண உடனே தெரிய போகுது மீன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அவங்க வெட்டி கூட மாட்டேங்குது. இல்லையா எல்லாருக்கும் பெரிய பை தான் வச்சு எனக்கு தெரிஞ்சு மீன் போயிடுச்சுன்னு தான் சொல்றேன். வரேன், நான் ஒரு கை வச்சு செக் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துருந்தோம். அறுவடைக்கே 1500 ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம். அறுவடை போடுறதுனால போட்டுலாம். 100 ரூபாய் மீன் ஊதி போயிருக்கு.